நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். பயந்திருப்பது என்றால் என்னது? இன்று மனுஷர்களுக்கு அநேக பயங்கள் இருக்கிறது. பிசாசுக்கு பயம், இருட்டுக்கு பயம், மனிதர்களுக்கு பயம் என்று, இடி மின்னல்களுக்கு பயம் என்று பலவிதமான பயங்கள். பயப்பட தேவையில்லாத காரியங்களுக்கும் இன்று மனுஷர்கள் பயப்படுகிறார்கள். நாய்க்கு பயம், எல்லாத்துக்கும் பயம், ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிறது தேவனுக்கு பயம். தேவனுக்கு பயம் என்றால் என்னது? தேவனுக்கு பயம் என்றால் தேவன் மேல் ஒரு கௌரவம், அவர் மேல் ஒரு அன்பு. நாங்கள் தேவனை நேசிக்கிறோம், அதனால் நாங்கள் அவரை கௌரவப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். அப்படியான ஒரு தேவ பயம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் பாக்கியவான்கள். தேவ பயம் எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், சிலர் கேட்கிறார்கள், இந்த காரியம் செய்வது சரியா, இது செய்வது பிழையா, நாங்கள் குடிப்பது சரியா, படம் பார்ப்பது சரியா, அங்கு போவது சரியா என்று பலவிதமான கேள்விகள் மனுஷர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தேவ பயம் எங்களுக்கு இருக்கும் பொழுது தேவன் எங்களுடைய சுவாசத்தை மறியிலே நின்று எங்களுக்கு சொல்லுகிறார், நீ இதை செய்யக்கூடாது மகனே, நீ இப்படி நடக்கக்கூடாது மகனே, நீ இங்கு போகக்கூடாது மகனே என்ற ஒரு மெல்லிய சத்தம் எங்களுடைய உள்ளத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவ பயம் எங்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்களும் நானும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். தேவ பயம் எங்களோடு கூட இருந்தால், தேவ பயம் எங்களோடு கூட இருந்தால் தேவன் எங்களோடு கூட இருப்பார். அதனால் நாங்கள் தேவனை இறுக பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.